நகை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் கோல்ட் ஃபோன் 04445454545. பிஹைண்ட் ரூட்ஸ் கோல்ட் மெடல் 8th எடிஷன் டிக்கெட் கான்டெஸ்டுக்கான 3வது கேள்வி. 2015ஆம் ஆண்டிற்கான பிஹைண்ட் ரூட்ஸ் கோல்ட் மெடல் விருது திரு சமுத்திரக்கனி அவர்களுக்கு பின்வரும் பிரிவுகளில் எந்த பிரிவில் வழங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ ஆக்டர், ஆப்ஷன் பி என்டர்டெய்னர், ஆப்ஷன் சி டப்பிங் ஆர்டிஸ்ட், ஆப்ஷன் டி டைரக்டர். சரியான விடையை தேர்ந்தெடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல உங்களுடைய விடையை பதிவிடுங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து அனுப்பும் லக்கி வின்னர்ஸ்களுக்கு பிஹைண்ட் ரூட்ஸ் கோல்ட் மெடல் 8th எடிஷனோட 2 டிக்கெட்ஸ் வழங்கப்படும். ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி மக்களுக்கு கண் பார்வையே இல்லைன்னு சொன்னா நம்ப முடியுதா? த வில்லேஜ் ஆஃப் பிளைண்ட் அப்படின்னு இந்த கிராமத்தை கூப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கிராமத்துல ஒரு சாபம் இருக்கான். பிறக்கும் போது பார்வையோட பிறந்த இந்த மக்கள் நாளடைவில் அங்க இருக்கக்கூடிய ஒரு சாபத்தினாலே உங்களுக்கு கண் பார்வை போறதா அங்க இருக்கக்கூடிய மக்கள் கருதுறாங்க. மெட்ராஸ் படத்துல செவுத்த தொட்டா எப்படி காவு வாங்குதுன்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் அங்க இருக்கக்கூடிய ஒரு மரத்தை பார்த்தா இவங்களுக்கு கண் பார்வை போயிட்டு நம்பிட்டு இருக்காங்க. கிராமத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பிளைண்டா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆனா மெஜாரிட்டி மக்கள் கண் பார்வை இல்லாம கஷ்டப்படுறாங்க. சில பேருக்கு கண் பார்வை இருக்கு, அவங்க தான் இவங்களுக்கு வழிகாட்டியாவே இருக்காங்க. இந்த கிராமம் எங்க இருக்கு, இந்த கிராமத்துடைய வரலாறு என்ன, எல்லாத்தையும் கொஞ்சம் விரிவா பார்ப்போம் வாங்க. இந்த உலகத்துல நிறைய வித்தியாசமான நிறைய வினோதமான ஊர்ல இருக்கக்கூடிய ரிச்சுவலை நம்ம பார்த்திருப்போம். அதுக்கேற்ற மாதிரி நிறைய அன்நேச்சரான இன்சிடென்ட்டும் நம்ம எதிர்கொண்டுட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்துல மெக்சிகோல இருக்கக்கூடிய ஒரு கிராமம் வில்லேஜ் ஆஃப் பிளைண்ட் அப்படின்னு அழைக்கிறாங்க. அதாவது அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே குருடர்களாக தான் இருக்காங்களாம். இல்ல ஹைலைட் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய மனுஷங்க மட்டும் கிடையாது, அங்க இருக்கக்கூடிய விலங்குகள் கூட கண் பார்வையற்றதா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மனுஷங்கன்னா கூட பரவாயில்ல, மனுஷங்களை தாண்டி விலங்குக்கு கூட கண்ணு தெரியாதுன்னு சொல்றதுதான் இங்க ஷாக்கே. மெக்சிகோல இருக்கக்கூடிய அந்த கிராமத்துடைய பேரு டெல்டபக். இந்த கிராமத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருக்குமே கண் பார்வை இருக்கு. ஆனா பிறந்த கொஞ்ச நாட்கள்லயே அந்த குழந்தைகளுக்கு கண் பார்வை போயிருதான். நீங்க நம்பலனா கூகுள்ல வில்லேஜ் ஆஃப் பிளைண்ட்னு அடிச்சு பாருங்க, இந்த கிராமத்தை பத்தி இன்னும் டீடைலா வரும். ஆரம்பத்துல நான் கூட நம்பல, என்னடா இது கம்பி கட்டுற கதையெல்லாம் விட்டுறீங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது இதை பத்தி தேடி பார்த்தா நிறைய பேர் இதை பத்தி சொல்லியிருக்காங்க. டெல்டபக் அப்படின்னு அழைக்கப்படுற மெக்சிகோல இருக்கக்கூடிய இந்த கிராமத்துல பழங்குடி மக்கள் நிறைய பேர் வாழ்றாங்களாம். அங்க இருக்கக்கூடிய கிராமத்துல 300க்கும் மேற்பட்டவங்க 70 வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அத்தனை பேருக்குமே கண் பார்வை இல்லைன்னு சொல்றதுதான் அதிர்ச்சியான விஷயம். இதுக்கு அவங்க காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அங்க லாபா ஜூலா அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு மரம் இருக்கான். அந்த மரம் தான் சாபத்துக்குரிய ஒரு மரம் அப்படின்னு கருதுறாங்க. அந்த மரத்தை பார்த்தாலே உங்களுக்கு கண் பார்வை போயிடுமா? ஏன்பா மெட்ராஸ் படத்துல அந்த செவுத்த தொட்டா பிரச்சனை வருதுன்னு சொல்ற மாதிரி இந்த மரத்தை பார்த்தா இவங்களுக்கு எப்படிப்பா கண்ணு போகும் அப்படின்னு நீங்க கேட்கிற மாதிரி எனக்கும் அதே கேள்வி வந்தது. அந்த மரத்தை பார்த்த சில பறவைகள் சில விலங்குகள்னு எல்லாருக்குமே கண் பார்வை போயிருக்கு. சரி, இப்படி இருக்கக்கூடிய அந்த மரத்தை வெட்டி தான் போடலாமே, நம்ம ஊர்ல தான் நிறைய மரங்களை வெட்டுறாங்களே, சரி அதையும் வெட்டி போடலாமே நினைச்சா அந்த மரத்துக்கிட்ட போகவே பயப்படுறாங்க. இந்த சாபத்துக்கு உள்ளூர் மக்கள் சொல்லக்கூடிய ஒரு கதை. ஆனா சயின்டிஸ்ட்லாம் நிறைய பேர் ரிசர்ச் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, அந்த கிராமத்துல சில டாக்ஸிக்கான ஃப்ளைஸ் இருக்கு, அதாவது ஈ இருக்கான். அந்த ஈ அங்க இருக்கக்கூடிய கிராம மக்களை கடிக்கிறதுனால அவங்களுக்கு கண் பார்வை போகுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஈ மனுஷங்களை மட்டும் இல்லாம பறவைகள் விலங்குகள்னு எல்லாரையும் கடிக்குதா? சோ அதுல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையினால தான் இவங்களுக்கு கண் பார்வை போறதா அங்க இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் கருதுறாங்க. நீங்க ஒரு டெலிவரி எக்ஸிக்யூட்டிவா, அதாவது ஃபுட் இல்ல பார்சல் எது டெலிவரி பண்ணாலும் சரி, உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் இந்த பிஹைண்ட் ரூட்ஸ் கோல்ட் மெடல்ஸ் 8th எடிஷனோட பிரீமியம் பாசஸை வந்து உங்க சேவையை பாராட்டும் வகையில நாங்க இலவசமா கொடுக்க போறோம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். இங்க தெரியுற இந்த நம்பருக்கு நீங்க யூனிஃபார்மோட இருக்க மாதிரி ஒரு செல்ஃபியவும் கூடவே உங்க ஜிமெயில் ஐடியும் அட்டாச் பண்ணி அனுப்புனா போதும். மத்ததெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. தங்க நகை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் கோல்ட் ஃபோன் 04445454545.